வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கதறுங்க, கதறியே சாவுங்க. எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்பீங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, இவனை பற்றியும் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி சுருக்கமாக பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் ஆதரவு வேணும். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முயற்சியை பாருங்கள், வளர்ச்சியை பார்க்காதீங்க. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போது இவனை பற்றி பார்த்துடலாம். இவன் சிறந்த உழைப்பாளி. இவனுடைய உழைப்பை குறைத்து மதிப்பிடவே முடியாது. உழைப்பை விட பயங்கரமான அறிவாளி. வாய்ப்புகளை வியாபாரமாக மாற்றுறதுல இவனை விட்டா வேற ஆளே கிடையாது. இவனை அடிச்சுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட டேலண்ட்டு. காலையில் ஒரு வீடியோ, முடிஞ்சால் மதியத்தில் ஒரு வீடியோ, பொழுதுக்க ஒரு வீடியோ போட்டுருவான். ஆனால் அந்த வீடியோவில் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுவானா என்று பார்க்கும்போது மக்கள் பிரச்சனை பற்றி பேசவே மாட்டான். ஏன்னா இவனுடைய சேனலை பார்க்க வர்றவங்க தற்குறிகள், பொய்க்கால் குதிரை அரசு, சோபா மாடல் அரசை ஆதரிக்கக்கூடியவங்க தான் இவனுடைய சேனலை பார்க்குறாங்க. அதனால் அவங்க மனம் புண்பட்டு விடக்கூடாது, அதற்காகவே சேனல் வச்சு நடத்துகிறான். இவனுடைய சேனலை நான் ஆரம்பத்துலேருந்தே பார்ப்பேன். ஏன்னா தமிழ் பொக்கிஷம் என்ற ஒரு சேனல் வச்சு நடத்துகிறான்ல, அதனால் ஆரம்பத்துலேருந்தே நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது பல தருணங்களில் சனாதனத்துக்கு ஆதரவாக, நம்ம நாட்டுக்கு ஆதரவாக, ஏன் இன்றைக்கி வரைக்கும் இது ரெண்டுத்துக்கும் ஆதரவாக பேசுகிறான். அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை கடந்த காலங்களில் அழகாக பேசிக்கிட்டு இருந்தான் திமுக ஆட்சியில். அதனால் நடுநிலையானவன் தான் என்று நினச்சேங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்குறிகளை புகழ்ந்து பேசினாதான், தவறுகளை மறைத்து பேசினாதான் வீவர்ஸ் ஆனது போது. அப்போ தான் யூடியூப் சேனலே பார்க்க வரானுங்க. இல்லைனா பார்க்க வரமாட்டுறானுங்க, தள்ளிட்டு போகிறானுங்க. அதனால் இளைஞர்கள் பட்டாளமானது தன்னை பின்தொடர வேண்டும் என்பதில் இவன் எப்போதும் குறியாகவே இருந்திருக்கிறான். அதனால் அந்த இளைஞர் பட்டாளத்தினுடைய ஆதரவை நம்ம இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் விஜய்க்கு துதிப்பாடுகின்ற வேலையில் இறங்கிட்டான். அதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் நாம் செய்கிறது தான் சரி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது தீர்வதே கிடையாது. எப்போதும் ஒரு செய்தியாளனாக இருந்தால் எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டு தான் செய்தியை சொல்லணும். ஆனால் இவனுக்கு அந்த நேர்மை கிடையவே கிடையாது. முதல்ல சீமான் பின்னாடி ஓடிக்கிட்டு வந்தான், அப்புறம் அண்ணாமலை பின்னாடி ஓடிக்கிட்டு வந்தான், இப்போது விஜய் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆக மொத்தத்தில் பிழைக்க தெரிந்தவனாக இருக்கிறான். ஆனால் நாமெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றாடம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பட்டியலிட வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதும் சரி, மக்கள் கவனம் பெறவே இல்லை நாமெல்லாம். ஸோ பணம் வந்தால் போதும், அதை தாண்டி எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை. தற்குறிகள் எதை ரசிக்கிறாங்களோ அதை பேசினா போதும். அதை தாண்டி தமிழ்நாடு நல்லா இருக்கணும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அளவுக்கு முதலீடை கொண்டு வந்துட்டார் நம்ம விஜய் அப்படின்னு இன்றைக்கி எல்லா தொலைக்காட்சியும் செய்தி போடுறாங்க. ஆனால் அந்த தொலைக்காட்சிகளையோ இல்லை பத்திரிகையாளர்களையோ இந்த விஜய் அவர்கள் மதித்தாரா? அதான் கேள்வியே. ஏன்னா மக்கள் வரி பணத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடத்துகிறீங்க, தொழில் முதலீடை போடுறீங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது என்பதை பற்றி நீ சொல்கிறது தான் ஊடகம் ஒளிபரப்பு பண்ணுமா? நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதுதான் உண்மை என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அதனால் ஊடகவியலாளர்களை பார்த்தீங்கன்னா அனுமதிக்கவே இல்லை. 100 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே 1,00,000 கோடி அளவுக்கு முதலீடு வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், முதலீடை பொறுத்த வரைக்கும் 1,00,000 கோடி அளவுக்கு கையெழுத்து போட்டாங்கன்னா அதில் 40,000 கோடி கூட முதலீடாக நம்ம தமிழக மண்ணில் கால் ஊன்றாது. பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லிட்டு வேறு மாநிலத்துக்கு போயிடுவாங்க. உதாரணமாக சொல்ல போனோம்னா ஆந்திராவை நோக்கி நிறைய முதலீடுகள் போகுது. அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9வது இடத்துல இருந்தாங்க முதலீடை இழுப்பதில் ஆந்திரா, சந்திரபாபு நாயுடு ஆட்சி வருவதற்கு முன்பாக. ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த பிறகு கிட்டத்தட்ட 1 ஏக்கரா நிலம் 99 பைசாவுக்கு தரேன் வாங்க அப்படின்னு ஒவ்வொரு முதலீட்டாளர்களையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. 2041 வரைக்கும் நீ வரியே கட்ட வேணாம் உன்னுடைய கம்பெனிக்கு, உன்னுடைய ப்ராடக்ட்டுக்கு, அப்படி ஒரு சலுகை. அதே மாதிரி 2036 வரைக்கும் கரண்ட் பில்லே கட்ட வேணாம் வாங்க
அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர்லேருந்து எல்லாவற்றுக்கும் நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம் அப்படின்னு முதலீட்டாளர்களை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. திமுக ஆட்சியில் வந்து முதலீட்டாளர்களை இழுப்பதற்கு என்ன நடைமுறையை கடைபிடிச்சாங்களோ அதே நடைமுறையை தான் இன்னும் தவேக அரசாங்கம் கடைபிடிச்சிட்டு. ஆனால் பொது வழியில் தவேக அரசாங்கம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? சென்ற ஆட்சியில் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அங்கே மாப்பிள்ளை பார்த்துட்டு வரணும், அதே மாதிரி அண்ணா நகரில் கார்த்திகை பார்த்துட்டு வரணும், கமிஷனை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஆட்சியில் எதுக்குமே கமிஷன் வேணாம், தொழில் தொடங்கினா மட்டும் போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் இடங்களை பற்றியோ அவனுக்கு மின்சாரத்தை பற்றியோ, மின்சாரம்லாம் கொடுக்கவே முடியாது இந்த ஆட்சியில். ஏன்னா வீடுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மின்வெட்டு பயங்கரமாக ஏற்படுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே வருகின்ற தொழிற்சாலைக்கு எப்படி மும்முனை மின்சாரம் ஹெச்டி லைனை போட்டு கொடுப்பாங்க? அதனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு மின்வெட்டு பிரச்சனையும் தீர்க்கலை, மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கான வழியும் இல்லை, மின் கொள்முதல் பண்ணுறதுக்கு காசும் இல்லை. ஸோ மொத்தத்தில் தொழில் முதலீட்டாளர் என்கின்ற போது அது ஒரு நாடகமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஏற்படுது. இப்போது பத்திரிகையாளர் மன்றமானது நம்ம விஜய் அவர்களை கண்டித்திருக்குது. ஏன் கண்டித்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாடு வந்து ஐடிசி ஹோட்டலில் நடந்தது கிண்டியில். அங்கே இடப்பற்றாக்குறை என்ற அடிப்படையில் பத்திரிகையாளர்களை அனுமதிக்கவே இல்லை நம்ம விஜய் அவர்கள். அதனால் பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் எங்கள் பத்திரிகை சுதந்திரம் என்கின்ற பொழுது உள்ளே அனுமதித்திருக்க வேண்டும். எந்த அரசாங்கமும் சரி இந்த மாதிரி தடுத்து நிறுத்தலை, நீங்கள் தான் தடுத்து நிறுத்தியிருக்கிறீங்க. இந்த மாதிரி தடுத்து நிறுத்துவது உங்கள் ஆட்சி வந்த பிறகு தான் அதிகரித்திருக்கிறது. கலைவாணர் அரங்கில் வந்து கைத்தறி ஆடையகம் அந்த கண்காட்சியை திறந்து வைத்தார், அதுக்கும் அனுமதி இல்லையாம். அதுக்கப்புறம் மெட்ரோ ரயில் பார்வையிட்டாராம், அதுக்கும் அனுமதியே கிடைக்கலையாம். அது மட்டும் இல்லை, பெரம்பூர் தொகுதி விசிட் பண்ணாராம், அங்கேயும் பத்திரிகையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கிடைக்கலையாம். அதனால் நம்முடைய ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர், அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ஏதாவது ஒரு முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர்களை இப்படி வேண்டாம் என்று புறக்கணித்திருப்பாங்களா? ஒரு நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிக்கு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நீங்கள் அழைப்பதும் கிடையாது, அழைத்தாலும் அனுமதி கிடையாது, நடு ரோட்டில் நிற்க வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் வந்து கதறோன்னு கதறாங்க. இந்த கதறுவதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்க தொழிலாவா செஞ்சாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. டிவியை திறந்தா, பத்திரிகையை திறந்தா அதிமுக அழிஞ்சு போச்சு, ஒஞ்சி போச்சு, எடப்பாடி பழனிசாமி பொதுவாளர் பதவி விட்டு போயிடுவாரா, பன்னீர்செல்வத்தை சேர்ப்பாரா, தினகரன் உள்ள வருவாரா, சசிகலா கட்சியை கைப்பற்றுவார்களா, இனி அதிமுகவுக்கு என்ன எதிர்காலம்? அடா பாவீங்களா, ஆட்சி கட்டில் விட்டு அது கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் அது பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டு அந்த செய்தியே போட்டுக்கிட்டு அந்த கட்சி இல்லைன்னு வச்சுங்களேன், அப்புறம் யாரை பற்றி பேசுவீங்க, எவனை பற்றி பேசுவீங்க? ஒரு பத்திரிகையாளரை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் நடுநிலையாக வேலை பார்த்தீங்களா? திமுக ஆட்சியில் தவறுகளை சுட்டி காட்டினீங்களா? அப்புறம் உங்களை விஜய் அவர்கள் எப்படிடா மதிப்பாங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு ஒரு தைரியம். திமுக ஆட்சியை அப்படி தூக்கி பிடிச்சாங்க இந்த பத்திரிகையாளர்கள். அதுலேயும் காட்சி ஊடகம் இருக்குது, சொல்லவே தேவையில்லை. திமுகனா தமிழகத்துக்கு கிடைக்காத வரப்பிரசாதம், அப்படி தூக்கி பிடிச்சாங்க. அப்படி தூக்கி பிடிச்சி திமுக என்ன வெற்றியாக பெற்றுச்சு? திமுகவுக்கு முட்டு கொடுத்து ஒவ்வொரு பத்திரிகையாளரும் பேங்க் பேலன்ஸை உயர்த்திக்கிட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் நல்லது நடந்ததா? குடிநீர் பிரச்சனை தீர்ந்ததா? சாலை பிரச்சனை தீர்ந்ததா? தெருவிளக்கு பிரச்சனை தீர்ந்ததா? இல்லை மருத்துவமனைகள் சீராக இருந்ததா? இல்லை கல்விக்கூடங்கள் சீராக இருந்ததா? இல்லை சட்ட ஒழுங்கு சீராக இருந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்ததா? எதை பற்றியாவது விவாதம் நடத்துகிறானுங்களா? ஆனால் ஆரம்பத்தில் வந்து விவாதம் நடத்தாமல் போயிடலாம், இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் போக போக ஆட்சி முடிக்கின்ற வரைக்கும் அந்த ஆட்சிக்கு எப்படியெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் முட்டு கொடுத்த நீங்கள் இன்னைக்கு எங்களை உள்ளவே அனுமதிக்க மாட்டீங்க, தெருவிலே நிற்க வைக்கிறீங்க அப்படின்னு பத்திரிகை மன்றமானது கண்டனம் தெரிவித்தா யார் வந்து இதை ரசிப்பான்? நான் ரசிக்கிறேன். இந்த செய்தியாளர்களை இன்னும் விரட்டி அடிக்கணும். நேர்மை கிடையாது, பத்திரிகை தர்மத்தை கடைபிடிப்பதே கிடையாது, ஊடக நேர்மையே கிடையாது. எவன் காசு கொடுத்தாலும் சரி அதுக்கு ஒத்து ஊதுவான். யாரை பற்றி பேசினா டிஆர்பி ஏறுமோ அவங்கள பற்றி பேசுவான். அதனால தான் இன்னைக்கு நடுத்தருவில் விஜய் அவர்கள் நிற்க வச்சிருக்கின்றார். நீ பேசினா என்ன, நீ பேசாட்டா என்ன? என்னுடைய இளைஞர்களே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மீடியா போ நீ தேவையில்லை என்பதனால தான் இங்கே ஊடகத்தை விரட்டி அடிக்கிறாங்க. நீ வந்து ஊடக தர்மத்தை கடைபிடித்திருந்தால், மக்கள் பிரச்சனையை பேசியிருந்தால், நடக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அம்பலப்படுத்தி இருந்தால்
சத்தியமாக இந்த ஊடகத்தை மதிச்சிருப்பாங்க. மண்ணை பற்றியும் பேசத்தில்ல, மண்ணில் இருக்கின்ற மாண்பை பற்றியும் பேசத்தில்ல, நம்முடைய பாரம்பரிய பற்றி பேசத்தில்ல, நம்முடைய ஆன்மீகத்தை பற்றி பேசுறதில்ல. ஆவுன்னா சிறுபான்மையிற்கு முட்டு கொடுப்பது, திமுக தான் சிறுபான்மையிற்கு பாதுகாப்பாக இருக்குது என்று சொல்வது. இப்போ அதே மாதிரி விஜய்க்கு முட்டு கொடுத்து முட்டி தேஞ்சு போச்சு. இன்றைக்கி கதறானுங்க. ஏன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றாங்கன்னு சொன்ன பிறகு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியல. வீட்டில் கிளம்பினாரு, வெளியே காலடி எடுத்து வச்சாரு, காரில் ஏறினாரு, பயணப்படுகின்றாரு, மீட்டிங் ஏறிட்டாரு. இப்படியே பேசி ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டீங்க. ஆட்சிக்கு கொண்டு வந்த பிறகு வீட்டுக்குள்ளே வர பார்க்குறியா நீ? உன்னுடைய சவகாசம் வெளியிலே தெருவோடு போ அப்படின்னு பத்திரிகையாளரை துரத்தி அடிக்கிறாரு. ஏண்டா, உண்மையாகவே மக்களுக்காக செஞ்ச கட்சியை உடஞ்சி போச்சு, அழிஞ்சு போச்சின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமோ, எவ்வளவு அவதூறு பரப்ப முடியுமோ அவ்வளோ அவதூறை பரப்புறீங்களாடா. இன்னைக்கு எங்களை ஐயோ உள்ளவே விடமாட்டுறாங்கன்னு கதறுகின்றீங்களே. இந்த கதறில் கேட்பதற்கு இனிமையாக இருக்குடா. நீங்களாம் பத்திரிகை வச்சு நடத்துறீங்க, நீங்களாம் டிவியை வச்சு நடத்துறீங்க, இல்லை RS பாரதி மாதிரி வேறு ஏதாவது வேலை பார்க்குறீங்களா? அதனால் மக்கள் பிரச்சனையை பொதுவாக ஊடகமானது பேசணும். அதே மாதிரி தான் நம்ம ஆரம்பத்தில் ஒருத்தன் பேசினா இல்லை, அவனும் இப்படி தான். நம்ம என்ன பேசுனா பார்ப்பாங்களோ அதை பேசிகிட்டே போகிறான். ஒன்றுமே இல்லைங்க. இங்கே வேலூரில் பக்கத்தில் குடியாத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே பெண் காவலரை குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. கேட்டால் சொந்த பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது ரணகலமாக இருக்குது. பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை. இவங்க சிங்கப்பெண் படையை பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்கின்றார்களாம். இதை பற்றி ஆரம்பத்தில் ஒருத்தனை காட்டினேன். அவனை பேச சொல்லுங்க பார்க்கலாம். பேசவே மாட்டான். திண்டுக்கல் லியோனி என்ன ஆபாசமாக பேசிட்டாரு, கலைஞர் என்ன ஆபாசமாக பதிவிட்டாரு அப்படின்னு பேசுவான். ஆனால் இங்கே மைக்கேல் என்கின்றவன் முருகனை பற்றி அவ்வளோ தப்பாக பேசியிருக்கான். முருகன் வேடத்தில் சீமான் நடிக்கின்றாராம். டேய், முருகனையே அதை சொல்லவே முடியாது. அப்படி ஒரு வார்த்தையை போட்டு முருகனை திட்டிருக்கான். முருகனையே அப்படி திட்டும்போது முருகன் வேடம் போடுகின்ற சீமான என்னென்ன கெட்ட வார்த்தை கொண்டு திட்டுவன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் என்கின்றவன் மதவெறியுடன் முருகனை அவமதித்திருக்கின்றான். ஏதா பேச சொல்லு பார்க்கலாம். ஏன்னா அப்படி முருகனை அவமதித்தது, சீமானை அவமதித்தது, அசிங்கமாக பேசினது வேற யாரும் இல்லை, இந்த தற்குறிகள், இந்த பொய்க்கால் அரசு, இந்த சோபா மாடல் அரசினுடைய தொண்டர்கள் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிமேல் நம்மளை வீழ்த்தத்துக்கு யாருமே கிடையாது. அந்த எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. கண்ணுக்கு எட்டிய தொலைவுக்கு எதிரியே இல்லைன்ட்டாங்க. அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் நம்ம கண்ணுக்கு எட்டிய தொலைவுக்கு எதிரியே கிடையாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் எப்படி வேணாலும் பேசலாம், யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம், யாரும் கேட்க போகிறதில்ல அப்படின்னு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. எப்படிப்பா சொல்கிற, இந்தியா முழுவதும் இந்த தற்குறிகளுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்பீங்க. ஆது வச்சு நான் சட்டமன்றத்தில் பேசுறது பார்த்தது கிடையாது. ஒரு தமிழன் ஏன் பிரதமர் ஆகக்கூடாது? அன்றைக்கி ஜெயலலிதா ஏன் அம்மா பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. தனித்து நின்றாங்க. 37 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். அந்த திறமை இருந்தது, அந்த ஆளுமை இருந்தது. அதே மாதிரி பிரதமர்களுடன் பழகினாங்க, சில பிரதமர்களை உருவாக்கினாங்க. அப்படி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அவங்க பயணித்தாங்க, வேலை பார்த்தாங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. இப்படி பல்வேறுபட்ட அனுபவம் பெற்றதுனால அவங்க ஏன் பிரதமர் ஆகக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு அதிமுகவினர். ஆனால் இன்னைக்கு தற்குறிகள், இந்த அணில்கள், சோபா மாடல் அரசு, குதிரை பேர அரசு, பொய்க்கால் அரசு இன்னைக்கு ஏன் பிரதமர் ஆகக்கூடாது ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயை முன்னிறுத்த பார்க்குறாங்க. கொடுமையாக இருக்குதுங்க. விஜய்க்கு என்ன தகுதி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் பிரதமர் ஆக்க முடியும்? இல்லை, தமிழ்நாட்டை விட்டால் அவருக்கு வேறு எங்கே ஆதரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி இவங்க நம்புகிறாங்க? அதாவது ஒரு சினிமா நடிகனுக்கு ஆதரவு இருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் வாக்குகளாக மாறுமா? தமிழ்நாட்டில் அப்படி தான் நீங்களும் கேட்டீங்க. ஆனால் 108 தொகுதியில் வெற்றி பெறவில்லை. ஆமாம், ஒரு முறை தப்பு பண்ணா மீண்டும் மீண்டும் தப்பு பண்ணுவாங்களே என்ன? இல்லை, ஒரு மாநிலம் தப்பு பண்ணா அடுத்த மாநிலமும் தப்பு பண்ணுமே என்ன? அதாவது ஆந்திரா தான் சினிமாவை ரொம்பவே ரசிக்கும். ஆனால் அவங்களே ஒரு முறை பட்டு திருந்திட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவன் திருந்தவே இல்லை. அதனால தான் காங்கிரஸுடன் கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஆதரவுனா விஜய் அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். மொத்தத்தில் விஜய்க்கு இணையாக யாருமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடைசியில் சாதாரண மனிதன் விஜயை தோக்கடிப்பான். அன்றைக்கி தெரியும் நாமெல்லாம் எந்த அளவுக்கு தற்குறி என்று சொல்லிட்டு. நம்மை சுற்றி நடப்பது அத்தனையும் ஒரு போலி பிம்பம். நம்மக்கிட்ட கொண்டு சேர்ப்பது அத்தனையும் நமக்கு ஆதரவானது.
ஆனால் நிச்சயமாக நமக்கு எதிரான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது அப்படின்றத மறைச்சிட்டாங்களே அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நாளைக்கு இந்த தற்கொலைகளுக்கு வரும். அதாவது கன்னியாகுமரியில் பள்ளி சீருடை உடனே வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்குது 2 மாணவிகள். அந்த வீடியோ வைரல் ஆகுது. போதைப் பொருள் ஒழிக்கணுமா? நம்ம முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சபதம் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்கிறதா இல்லை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்? உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் உறுதிமொழி மட்டும் போதுமா? ஏன் டாஸ்மார்க்கை மூடக்கூடாது படிப்படியாக? வேறு வழிகளில் ஏன் பணத்தை ஈட்டக்கூடாது? வருவாயை வேறு இடங்கள்லேருந்து பெறுவதற்கான இனங்களை காணலாமே. ஏன் மான்டேன் சிங் அலுவாலியா ஆலோசனை கூட்டத்தை நேற்று கூட நடத்துனீங்களே, உங்களுக்கு வந்து சந்தித்தாங்களே. இப்படி டாஸ்மார்க்கை படிப்படியாக மூணுனா வரலாற்றில் உங்கள் பேர் இடம்பெறும் இல்லையா? ஆக்கப்பூர்வமாக இந்த அரசாங்கம் எதுவும் செய்யறது கிடையாது. அதிமுக திமுகவை குறை சொல்வது, இல்லை அதிமுக திமுகவில் இருக்கின்ற நிர்வாகிகளை இழுப்பது, இல்லை அதிமுக எம்எல்ஏக்களை விலை பேசுவது, அதிமுகக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவது, அதிமுக ஒரு பிரிவினரை வச்சுக்கிட்டு தவேக அரசாங்கம் செய்கின்ற தவறை எதிர்த்து எடப்பாடியை வந்து போராட்டம் நடத்துகின்ற போது அந்த போராட்டத்தை அதிமுகவினரை வச்சு திசை திருப்பது. இதுதான் இந்த சோபா மாடல் அரசு, இந்த பொய்க்கால் குதிரை அரசு, இந்த தற்குறி அரசு. இந்த அரசு தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்டு இருக்குது. இதை பற்றியெல்லாம் இவனுங்கெல்லாம் பேசவே மாட்டானுங்க. ஏன்னா ஒன்று விஜய்கிட்டேருந்து பணம் வருது, 2வது யூடியூப்பில் வியூவர்ஸ் வருது. அதனால் விஜய்க்கு ஜால்ரா போட்டால் தான் வாழ முடியும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அதே மாதிரி தற்குறிகளும் நம்மளை யார் புகழ்ந்து பேசுகிறாங்களோ அந்த சேனல் மட்டும்தான் பார்க்கணும். நம்முடைய குறைகளை சுட்டி காட்டுகின்ற போது அந்த குறையை திருத்திக்கிட்டோம்னா அடுத்த முறை ஆட்சிக்கு வருவோம். அதனால் யார் நம்ம ஆட்சியில் இருக்கின்ற குறையை நடுநிலையாக சுட்டி காட்டுறாங்க அந்த சேனலை பார்ப்பதே கிடையாது. ஆனால் இந்த விக்னேஷ் சிறந்த அறிவாளி. இருக்கின்ற வாய்ப்பு சரியாக வியாபாரமாக மாற்றி கொண்டான். நம்மளுக்கு தான் வரல, என்ன பண்ணுறது? நம்ம நடுநிலையாக இருந்தோம் என்று சொல்லலை அதுக்காக. ஆனால் நடுநிலையாக இருக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதுதான் நம்முடைய எண்ணம். பார்க்கலாம், காலங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி போகாது. இங்கேயும் பல தவறுகள் நடந்து கொண்டிருக்குது. அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அன்றைக்கி சிறப்பான தேர்தல்னு வரும்போது தருவாங்க. அந்த தீர்ப்பு வரைக்கும் நம்ம காத்திருப்போம். நன்றி.